நாகையில் பாஜக நிர்வாகிக்கு சொந்தமான நர்சிங் கல்லூரியில் வேலை செய்து வரும் ஆசிரியர் ஒருவன் அங்கு பயிலும் மாணவியை தனிமையில் இருக்க வீட்டிற்கு அழைத்து கட்டாயப்படுத்தி மிரட்டி கண்ணீர் விட வைக்கும் ஆடியோ வெளியாகியிருக்கிறது. மாதவிடாய் நாள் என்று சொல்லி மாணவி அழுதும் கூட மனமிறங்காமல் இருந்த வக்ரபுத்தி கொண்ட காம கொடூரன் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சார், நான் வரல சார். ப்ளீஸ் சார், என் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது சார். வர மாட்டேங்கப்பா சார், எனக்கு பயமா இருக்கு சார். என்ன பயம் உனக்கு? நான் பாத்துக்கிறேன். என்ன பயம்? சார் வேண்டாம் சார். கிளம்பி நான் பாத்துக்கிறேன். கிளம்பி சார். சார், நான் வரல சார். மாணவியின் கண்ணீரையும் கதறலையும் சற்றும் காது கொடுத்து கேட்காமல் தன்னுடைய காம பசி தீர்ந்தால் போதுமென நினைக்கும் இது போன்ற கேடுகட்ட ஜென்மங்களுக்கு அரபு நாடுகளில் கொடுக்கப்படும் தண்டனைகளே பொருத்தமாக இருக்கும். நாகையை அடுத்த புத்தூர் பகுதியில் பாஜக மாவட்ட தலைவர் கார்த்திகேயனுக்கு சொந்தமான கார்த்திகேயன் நர்சிங் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இரு பாலரும் பயிலும் இந்த கல்லூரியில் 100க்கும் மேற்பட்டோர் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் மாணவர்களும் மாணவிகளும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளக்கூட கூடாதாம். அப்படி பேசினால் கூப்பிட்டு வைத்து கண்டிப்பதோடு ஒரு சிலருக்கு டிசியே கொடுத்து விடுவார்களாம். இப்படி கட்டுக்கோப்பாக இருப்பதாக காட்டிக்கொள்ளும் நர்சிங் கல்லூரியில் ஒரு காம கொடூரனின் காம லீலைகளும் அரங்கேறியுள்ளன. வேண்டான்னு சொன்னேன் சார். என்ன வேணும் சொல்ல? சார், வீட்டுக்கு வரல சார். மாட்டியா? இது வேண்டாம் சார். இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிருங்க சார். இல்ல, உனக்கு விருப்பம் தான் வர வேணாம். என்ன வேணாம்? இல்லை சார், எனக்கு விருப்பம் இல்லை சார். வெள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவன் கார்த்திகேயன் நர்சிங் கல்லூரியில் உடற்கூறியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். படிப்புக்கு ஏற்ற மாதிரி பெண்களையும் உடலையும் வெறும் பிணம் போலவே கூறு போடும் இவன் மாணவிகளை மானபங்கப்படுத்துவதை வாடிக்கையாக்கி வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. வகுப்பு எடுக்கும் போது வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் இரட்டை அர்த்தத்தில் பேசுவது, மாணவிகளிடம் பாலியல் உணர்வை தூண்டுவது என இச்சை வேலைகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறான் எனவும் சொல்லப்படுகிறது. இப்படி காம வெறியோடு சுற்றித் திரிந்த சதீஷின் கண்ணில் மாணவி ஒருவர் பலிகடாவாக சிக்கி இருக்கிறார். அதாவது அந்த மாணவி அங்கு பயிலும் மாணவரோடு பேசிக் கொண்டிருந்ததை பார்த்த சதீஷ் அதை துருப்பு சீட்டாக பயன்படுத்தி மிரட்டி மாணவியை பாலியல் ரீதியாக அடைய நினைத்திருக்கிறார். இந்த நிலையில் மாணவியின் செல்போனுக்கு அழைத்த சதீஷ் வீட்டுக்கு வர சொல்லி வற்புறுத்துகிறார். எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் வற்புறுத்திய ஆசிரியர் சதீஷிடம் என்ன செய்வது என்று தெரியாமல் வேறு வழியின்றி தமக்கு மாதவிடாய் வந்துவிட்டதால் வர முடியாது என கூறி மாணவி சமாளிக்க முயன்றார். ஆனால் அதனை கொஞ்சம் கூட சட்டை செய்யாத கொடூரன் சதீஷ் பரவாயில்ல வா, நான் பார்த்துக் கொள்கிறேன் என மீண்டும் மீண்டும் வற்புறுத்துகிறார். சார், இன்னைக்கு வேண்டாமே சார். ஏண்டா? மென்சஸா இருக்கு சார். பெயின் ஓவரா இருக்கு சார். உங்கள்ட்ட எப்படி சொல்றது தெரியல சார். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், ரொம்ப முடியல சார். அதான் சார், நேற்று வேற ரொம்ப முடியாம போயிடுச்சு சார். சரி, நான் பாத்துக்கிறேன். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்? என்ன நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டியா? இன்னைக்கு எத்தனை நாள்? இன்னைக்கு தான் சார் 2 சார். சரி, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பின்னர் தொடர்ந்து போன் பண்ணி டார்ச்சர் செய்ததை அடுத்து கிளம்பிவிட்டேன், ஆனால் பஸ்ஸுக்கு காசு இல்லை என மீண்டும் சமாளிக்க முயன்றார் அந்த மாணவி. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைக்கில் வந்து கூப்பிட்டு கொள்ளவா என கேட்டு அதிர வைத்திருக்கிறான் அந்த ஆசிரியர் சதீஷ். சார், நான் கிளம்பிட்டேன் சார். பைசா சுத்தமா இல்லை சார் கையில. இங்கிருந்து 10 ரூபா தான் பஸ். இல்லை சார், அதான் சார் சுத்தமா இல்லை சார். நான் பைக் எடுத்து வரவா? இல்லை சார், வேண்டாம் சார். நான் ஃப்ரீ பஸ்லேயே வரேன். சமாளிக்கத்தான் முடியல, கெஞ்சியாவது பார்ப்போம் என நினைத்த அந்த மாணவி நான் வரல, எனக்கு பயமாயிருக்குது என சொல்லி கெஞ்சி இருக்கிறார்.
ஆனாலும் மனமிறங்காமல் மாணவியை மூளைச்சலவை செய்து எப்படியாவது வீட்டுக்கு வரவழைத்து விருந்தாக்க வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்ததோடு மிரட்டும் தொனியில் பேசி வந்தே ஆக வேண்டும் என கட்டளை போட்டார். நீ வர ஐடியா உனக்கு விருப்பம் இல்லை, பரவாயில்ல விடு, இந்த கட்டம் நடந்துருக்கு சரியா? ஓகே சார். நீங்க வரலப்பா? சார் இதுக்கப்புறம் என் மேல கம்ப்ளைண்ட் வராது சார். இல்ல இப்ப நீ வரியா வரலையா வீட்டு அவ்வளவுதான் சொல்லுங்க. இல்ல சார் நான் வரல சார். ஏன் சார் எனக்கு விருப்பம் இல்லை சார். ஒரு கட்டத்தில் மிகவும் பயந்து போன அந்த மாணவி இனிமேல் கல்லூரியில் யார் கூடவும் பேச மாட்டேன், என்னைய விட்டுருங்க ப்ளீஸ் என்று கண்ணீர் விட்டு கதறினார். அதனையடுத்து நல்லவன் போல பேசிய ஆசிரியர் சதீஷ் விருப்பம் இல்லை என்று சொல்லியும் கூட மீண்டும் முதலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி கட்டாயப்படுத்தினார். அத்தோடு பசங்களோடு பேசக்கூடாது என கண்டித்து புத்திமதி சொல்லவே வீட்டுக்கு கூப்பிட்டதாக பெரிய உத்தமன் போல சீன் போட்டிருக்கிறான் அந்த ஆசிரியர் சதீஷ். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். இதுக்கப்புறம் என் மேல கம்ப்ளைண்ட் வராது. இல்லம்மா வீட்டுக்கு கூப்பிடுறதே உன்னை எதுக்க தெரியுமா? வார்னிங் பண்ணட்டேன் சார். போன்லயே வார்ன் பண்ணி விட்டுங்களா சார்? நான் இதுக்கப்புறம் ஒழுங்கா தான் சார் இருப்பேன், எந்த பிரச்சனையும் வராது சார். ப்ளீஸ் சார். இல்லம்மா பிரச்சனை மேல பிரச்சனை, அதுதான் உனக்கு திருப்பி உங்க வீட்டுக்கு கூப்பிட்டேன் சார். இன்னொரு நாள் பாத்துக்கலாம் சார், இந்த பிரச்சனை இன்னைக்கு வேண்டாம் சார். இல்லம்மா ராஜு துரோகம் கம்ப்ளைண்ட் ரொம்ப ஓவர் ஆயிட்டேன், அதுக்கு தான் நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். வீடு எதுக்கு சும்மா கூப்பிடல, என்ன பேசி வான் பண்ணி ஒரு நாள் கூப்பிட்டேன். மாணவி இவ்வளவு நேரம் பேசியும் மனமிறங்காத அந்த ஆசிரியர் மாணவியை ஏதேதோ குடிகாரன் உளறுவதைப் போல பேசி திட்டிவிட்டு போனை வைத்து விட்டார். என்ன பேசு, யார பேசு சார்? யார்கிட்ட பேச? புரியல சார். யார்கிட்ட பேசு? யார்கிட்ட? எனக்கு புரியல சார். புரியாது. இதனையடுத்து மாணவி ஆசிரியரால் தனக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தலை பெற்றோரிடம் சொல்லவே அவர்களும் நேரடியாக கார்த்திகேயன் நர்சிங் கல்லூரிக்கு சென்று கேட்டிருக்கின்றனர். பாஜக மாவட்ட தலைவர் நடத்தி வரும் அந்த கல்லூரியில் நிர்வாகமும் பாதிக்கப்பட்ட மாணவியின் தரப்பில் நிற்காமல் ஆசிரியர் சதீஷிற்கு சாதகமாக பேசி பிரச்சனையை சமரசமாக சரிக்கட்ட முயன்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கு மாணவியின் பெற்றோர் மறுத்துவிட்டனர். படிக்கிற வயதில் பெண்கள் ஏதாவது தவறு செய்துவிட்டால் திருத்த வேண்டியதுதான் ஆசிரியரின் கடமையே தவிர அதையே துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி மாணவியின் வாழ்க்கையை நாசமாக்குவது சுத்தமான கொடூரத்தனம். கிராமத்தில் இருக்கும் பெண்கள் ஏதாவது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் இது போன்ற நர்சிங் கல்லூரிகளுக்கு செல்கின்றனர். ஆனால் அவர்களை படிக்கும் போதே நொந்து நூலாக்க செய்யும் இது போன்ற காம கொடூரங்களை களை எடுத்தால் மட்டுமே நிம்மதி கிடைக்கும். இதனிடையே பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஆசிரியர் சதீஷிடம் சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அத்தோடு அங்கு பயிலும் மாணவிகளிடமும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி சதீஷின் நடவடிக்கைகள் குறித்து கேட்டு தெரிந்து கொண்டனர். இந்த நிலையில் ஆசிரியர் மீதான பாலியல் குற்றச்சாட்டை மறைக்க மாணவ மாணவிகளுடன் கல்லூரி நிர்வாகம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட வீடியோவும் வெளியாகியுள்ளது. கல்லூரி உரிமையாளரான பாஜக நிர்வாகி கார்த்திகேயன் மாணவ மாணவிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து மாணவ மாணவிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
Lights on. Camera ready. On and. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள். காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.